44 லட்சம் ரூபா திருப்பதி கோயிலுக்கு நான் கொடுக்கல, அது எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்துட்டாங்க, அது என் பேரை போட்டு கொடுத்துட்டாங்க. 44 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு KN. சார் எங்க குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க சார், நான் கட்டல. என்கிட்ட அவ்வளவு பணம் சார், குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க, அவங்க பிசினஸ் கட்டுறாங்க, அவங்க கட்டுறாங்க, என் பேர்ல கட்டல. 44 லட்சத்துக்கு நான் எங்கே போவேங்கிறாரு. காவேரி ஆஸ்பத்திரியே அவருக்கு சொந்தமானதுன்னு செய்தி வருது. அதுபோக வீட்டில் 600-700 மாடுகளை வச்சு மாட்டுப்பண்ணை நடத்த பால் சப்ளை பண்ணுறாரு. எத்தனையோ சொத்துக்கள் அங்கே இருக்குது திருச்சி பூரா. ஒரு காலகட்டத்தில் நம்ம கருணாநிதி அவர்களே இவரை பார்த்து என்ன நேரில் திருச்சியை பூரா வழக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறையான்னு தான் கேட்டார். அந்த அளவுக்கு சொத்து குவித்தவர். இப்போ பார்த்திங்கன்னா 4000 கோடி சென்னை மாநகரத்தில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள்னு சொல்லி அதில் யாருக்கோ கான்ட்ராக்ட் விட்டு அதில் மிகப்பெரிய மோசடி நடந்ததாக மக்களே புகார் சொன்னாங்க. ஏன்னா அது வடிகால் சரியாகவே அமையலை, சென்னையில் நிறைய இடங்களில் அப்படியே வெள்ளம் நிற்கிதுன்னு குற்றச்சாட்டு வந்தது. இவ்வளவு பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர் 44 லட்சம் ரூபா திருப்பதிக்கு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னப்பா திராவிடம் ஆச்சப்பா, நீங்கள் சாமியை திட்டுறவங்களாச்சே, தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாச்சே, நீ போய் பேரில் 44 லட்சம் கொடுத்துருக்கேன்னு கேட்ட உடனே அப்படியே பிளேட்டமாது. 44 லட்சம் ரூபா நான் கொடுக்கல, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏன் பேரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராரு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது அவருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு.